ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள எனது முக்குளத்து சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்பது சாதாரண ஒரு இயக்கம் அல்ல, சாதித்து காட்டக்கூடிய ஒரு இயக்கம். எனது ஊர் வன்னிக்குணைந்தல். இந்த பிஎம்டி இயக்கத்துக்கு வந்து கரெக்டாக 1 வருஷம்தான் ஆகுது. இந்த 1 வருஷத்தில் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் ஓடி ஓடி போய் என்ன வேணும் என்னன்னு சொல்லுங்க, அதை அண்ணன்ட்ட சொல்லி தீர்த்து வைக்கணும்னு சொல்லி அக்னி நட்சத்திர வெயில் வந்தது. நான் பிஎம்டியில் சேர்ந்து 3 மாசையில் அக்னி நட்சத்திர வெயில் 3 மாதம் சுட்டரிச்சுது. வன்னிக்குணந்தல் மெயின் ரோட்டில் பெர்மிஷனே கிடைக்காது. ஆளுங்கட்சிக்காரங்க போட முடியலை, எதிர்கட்சிக்காரங்க போட முடியலை. நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அதே வன்னிக்குணந்தல் மெயின் ரோட்டில் வச்சு 3 மாதம் தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 18 கிராமம் இருக்குது எங்கள் ஊரில். கிழக்காணிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 கிராமத்துக்கும் எங்கள் ஊர் தான் மெயின் பஜார். அந்த 18 கிராமத்துக்கும் தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் அமைத்து கொடுத்து நம்ம பிஎம்டி இயக்கம் செயல்பட்டுச்சு. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நிர்வாகிகள் அனைவரும், அதாவது ஒரு ஊரில் கல்யாண வீடு வந்ததுனாலும் அந்த கல்யாண வீட்டில் மணமக்களை வாழ்த்திட்டு ஒரு 2 வார்த்தை நம்ம அண்ணனை பற்றி பேசிடுங்க. ஊரில் என்ன ஒரு ரோடு போடலையா, நான் பிஎம்டியில் இருக்கேம்னே இந்த ரோடை போட்டு கொடுங்க அப்படின்னு நீங்கள் போய் பேசலாம். பிஎம்டிக்கு அப்படிங்கிற ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்குது. எங்கள் ஊரில் ஊத்துமலை பக்கத்தில் காட்டு பண்ணியை கொண்டாந்து இறக்கிட்டாங்க. கவர்மெண்ட்டு பழத்தோட்டம் இருக்குன்னு சொல்லி அந்த ஏரியாவில் காட்டு பண்ணியை கொண்டாந்து இறக்கி எங்கள் ஊரை சுற்றி அண்ணாமலைப்புதூர், தங்கம்மாள்புரம், மருக்காலங்குளம், ருக்மணியம்மாள்புரம், ஊத்துமலை, தேவர்குளம் இத்தனை ஊரும் விவசாயமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஏன்ட்ட சொன்னாங்க, ஜெயராஜ் இந்த மாதிரி பண்ணி அட்டகாசம், பெரிய அட்டகாசம் இருக்குது அப்படின்னு. உடனே அண்ணனுக்கு ஃபோன் போட்டேன். அண்ணன் எங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ணி பெரிய விவசாயத்தை புறாத்தையுமே அழிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நேர ஊருக்கு வந்து அந்த இடத்த பார்வையிட்டு நேர முதல்வருக்கு மனு கொடுத்து இப்போ நாளைக்கு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. சங்கரங்கோயிலில் 3 மணிக்கு விவசாயிகளை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பகுதியில் இருந்து, ஊத்துமலையிலேருந்து, மரக்காலங்குளத்துலேருந்து, ருக்மணியமலபுரத்துலேருந்து எல்லா ஊர்லேயும் 2 விவசாயியை கூட்டுவாங்க. அவங்களோட கோரிக்கையை வைப்போம். பண்ணிய காட்டுப்பன்றிகள், அந்த கேளை ஆடு எல்லாத்தையும் கொண்டாந்து இறக்கி எந்த ஒரு விவசாயமே பண்ண முடியலை. அதுக்கு ஒரு நல்ல தீர்வு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் இசக்கிராஜா தேவர் அவர்கள் எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காரு. இதுபோல் மக்கள் பிரச்சனைகளுக்காண்டி மட்டுமே செயல்படக்கூடிய ஒரே இயக்கம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம். இதை இந்த தருணத்தில் ஏன் சொல்கிறோம்னா, எல்லா மக்களும் இதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஏதோ கட்சிக்கு கூப்பிட்டான், மீட்டிங் கூப்பிட்டான், இவன் அந்த தலைவரோட பிறந்த, நானும் ஏகப்பட்ட தலைவர்களை சந்திச்சிருக்கேன். அனைத்து தலைவர்களோடையும் போயிருக்கேன். கார்த்திக் கூட போயிருக்கேன், கருணாஸ் கூட போயிருக்கேன். எந்த ஒரு தலைவரையும் நேரில் சந்திக்க முடியாது. எங்கள் ஊர் பிரச்சனை அப்படின்னோடனே முதல்ல அண்ணனை சந்தித்தது எங்கள் ஊரில் போராட்ட கேஸில் தான் சந்தித்தேன். வன்னிக்குணந்தல் பகுதியில் நமது சாதியினருக்கு, அதாவது தேவமாறுன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணோம். அந்த கேஸில் தான் அண்ணனை சந்தித்தேன். சும்மா பார்க்கணும்ட்டு தான் போனேன். 15 நாள் ஜெயிலில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது மாதிரி பல போராட்டங்களில், அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் ஏகப்பட்ட போராடித்தான் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால போராட கற்றுக்கணும். தேவமாரா பிறந்துட்டாலே போராட கற்றுக்கணும். அந்த போராட்ட கேஸில் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணீர் பந்தல் போடுறதுக்கு பெர்மிஷனோ எதாக இருந்தாலும் சரி, ஜெயராஜா அந்த பையனை வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. காவல்துறை எங்களுக்கு நல்ல ஒரு முழு ஒத்துழைப்பு. 3 மாதம் மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாப் கிடையாது. எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாப் இல்லாத இடத்துல தண்ணீர் பந்தல் போடுறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க காவல்துறை.
ஜெயராஜா சரி தண்ணீர் பந்தல் போட்டாக்கி கரெக்டாக இருக்கும், அந்த இடத்துல எந்த ஒரு டிராஃபிக் ஆகாது எல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி அனைத்து காவல்துறை நண்பர்களும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் ஊர் பொதுமக்களும், அதாவது தண்ணி நான் விலைக்கு வாங்கி ஊற்றலை, எல்லாரும் டெய்லி 5 கேனு 8 கேன் தண்ணி ஆகும். எல்லாரும் என்னால் முடிஞ்ச 200 300 கொடுத்து அவங்க கொடுத்து தான் தண்ணீர் பந்தல் போட்டேன், மோரும் போட்டேன். மோர் பந்தல் 2 நாளைக்கு ஒருக்கா மோர் பந்தல், தண்ணி பழமும் வச்சேன் வெயிலுக்கு. எல்லாமே பொதுமக்கள், நம்ம தேவமாரோடைய பணம் தான். எல்லா வீட்டிலாலும் அவங்களா தானாக வந்து ஜெயராஜ் இந்தா இன்னைக்கு தண்ணி கேனு 8 கேன் தண்ணி கேனு நான் என் சார்பாக கொடுத்துருவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வருகிற நம்ம இளைஞர்களை, நம்ம சகோதரர் ராசுதேவர் திருநெல்வேலியில் மீட்டிங் நடத்தினார், நம்ம ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி பையங்கள்லாம் எனக்கு இப்போ பார்க்கும்போது நிர்வாகிகள், இப்படி ஒரு நிர்வாகிகள் நீலிதநல்லூர் ஜெமினி முத்து, காளிமுத்து நிர்வாகிகள் அதிகம் போட்டிருக்காங்க. அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்றிணைந்து நம்ம எல்லாம் செயல்பட்டோம்னா நம்ம முக்குளத்தூருக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணனை கூட்டு கொண்டாந்து நிப்பாட்டலாம். வருகிற 2026 தேர்தலில் நம்ம முக்குளத்தூர் அடையாளத்தை நிரூபிப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.